ஒரு நாளைய இளைஞர்களுக்கு உதாரணமா இருக்க வேண்டியவங்க இந்த மாதிரி கதையில தான் நடிக்கணும். ஆக்சுவலா நான் வந்து கஞ்சா விற்பேன், நான் வந்து போலீஸ் அடிப்பேன் அப்படின்ற கதையில நடிக்க கூடாது. இது மாதிரி இளைஞர்களுக்கு பிளஸ் கொடுக்கணும். ஆமா, கில்ல பாட்டில் மில்லி உள்ள போனா கில்லி வெளியில வரணும்லாம் சொல்லக்கூடாது. அப்புறமா ஊர்ல போற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மில்லிய போட்டுட்டு கில்லிய வெளியில விட்டு இருப்பான். சோ அந்த மாதிரி கதை சொல்லாம இது மாதிரி தேசப்பற்று இருக்கணும். அமரன்ல தேசப்பற்று. அவன் என்ன பார்த்துட்டு மிலிட்டரிக்கு போடான்னு சிவகார்த்திகேயன் சொன்னாரு. இந்த படத்துல அவன் பார்த்துட்டு இந்த கன் கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, அது வந்தா தமிழ்நாடே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு ஒரு நல்ல கருத்து. சோ இதுக்காகவே ஜனநாயகன் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆவார். அவ்வளவுதான், அதுக்கு மட்டும்தான். அவரே உச்ச நடிகர்னு சொல்லிப்பாரு, அவரே சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிப்பாரு, அவரே நாளை முதலமைச்சர் எல்லாமே சொல்லிப்பாரு. எல்லாமே அவர்தான்பா. ஆனா அப்படி சிவகார்த்திகேயன் கிடையாது. ஒரு இளைஞனுக்கு ஒரு கருத்தை சொல்லணும். அந்த மாதிரி டிரெக்டர்ஸையும் நாங்க பாராட்டுவோம், அந்த மாதிரி நடிகரையும் பாராட்டுவோம். அந்த வகையில சிவகார்த்திகேயன் சாருக்கு